அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். மகா கந்த சஷ்டி விரதம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் இருக்கீங்க. இன்றைக்கி கந்த சஷ்டியோட 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாளில் ஒரு பெரிய முருகர் பொக்கிஷம் தான் சொல்லணும். நான் எத்தனையோ முருகர் சார்ந்து பதிவுகள் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பதிவுகள்லேருந்து என் மனதை விட்டு நீங்காத பதிவுகளாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது. கந்த சஷ்டி 2ஆம் நாளில் கந்த புராணத்தோட ஓலைச்சுவடி இன்றைக்கி கொடுத்தாங்க. இது பெரிய அற்புதம். நான் கந்த சஷ்டி ஓலைச்சுவடி எப்படி எடுத்து பதிவு பண்ணணும் அதே மாதிரி தான் இதுவும். முருகபக்தி அவங்க காவடி ஆட்டம்னு ஒரு புக் எழுதியிருக்கான்னு சொன்ன பாருங்கள். அவங்க நான் வந்தது வேறு விஷயம். கந்த சஷ்டி கவசம் ஓலைச்சுவடியில் ஒரு சிறிய முருகர் ஆராய்ச்சிக்காக வந்தப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காட்டுறேன் சார் பாருங்கன்னு சொல்லி எடுத்து காமிச்சாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. கந்த புராணத்தோட ஓலைச்சுவடி கச்சியப்ப சிவாச்சாரிய எழுதுகிறேன். கிட்டத்தட்ட 300 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இதிலிருந்து தான் புக்கு பதிப்பு வந்திருக்கு. இப்போ கந்த புராணமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு ஒரு 3-4 பதிப்புகள் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் முதன்மையான பதிப்பு இது தான். இங்கே கந்த புராணம் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் நம்ம கந்த புராணத்தில் இருக்கிற அந்த திகட சக்கரை அப்படின்ற வார்த்தையோடு தொடங்குது. இது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம். கந்த சஷ்டி திருநாளில் இந்த ஓலைச்சுவடியை பார்க்குற பாக்கியம் எனக்கும் இந்த காணொலி வாயிலாக பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிற முருகப்பெருமானோட அருள். உண்மையிலே பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் எத்தனை யுகங்கள் ஆனாலும் அழியாத ஒரு பெரிய சொத்து. இதை போற்றி பாதுகாக்கிறது ஒரு பெரிய பணி. இதை இந்த நிறுவனம் செஞ்சுட்ருக்காங்க, இந்த பல்கலைக்கழகம். உண்மையிலே அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். கந்த புராணத்தில் ஓலைச்சுவடி உண்மையிலே தொடர்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.